கட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. நிலாக்குட்டி கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே, அன்பே நீ வா. யாரோ இவன் பூக்களின் வேரோ இவன். நாளா வச்சு நான் கேட்டது வாங்கிட்டு வந்தியா? ஆமா நிலாக்குட்டி, இந்த வாங்கிட்டேன். அங்க பார்த்தேன் நீ இல்லையா, இங்கதான் பேச்சு குரல கேட்டுதேன்னு வந்தேன். இந்தா நல்ல பையன், சொன்னது வாங்கிட்டு வந்தான். குடுடா. ஓய் குல்ஃபி, ஆமா என்ன அக்கா தம்பிக்குள்ள என்னமோ ஓடிட்டு இருக்க? என்ன கேட்டேன், அவன் என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்? நான் உனக்கு கேட்டேன், அதான் வாங்கிட்டு வந்தான். உங்களுக்கு எதுக்காது? அப்படியே அறிவு கட்டு பொண்டாட்டி, உனக்கு எதனா வேணும்னு என்கிட்ட தானே கேளுன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் எதுக்கு அவனை கஷ்டப்படுத்துறேன்? அப்படி என்ன நான் வாங்கி கொடுக்க முடியாதது அவன் வாங்கி தரானா என்ன? அடி அறிவு கட்ட புருஷன், இது ஒண்ணு எனக்கு கிடையாது. அடி குல்ஃபி, நீ பேசுடி பேசு, எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா வச்சிருக்கேன். ஆமா உனக்கு கிடையாதுன்னா வேற யாருக்கு வாங்கிட்ட சொன்ன? இந்த மாதிரி மிரட்டினீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் உனக்கே ஓவரால. நான் இப்போ உன்னை மிரட்டினேன். ரூமுக்கு வா, அப்போ தெரியும் உனக்கு இந்த அர்ஜுன் யாருன்னு. சரி அதெல்லாம் போகட்டும், அப்படி என்ன வாங்கிட்ட சொன்ன, யாருக்கு வாங்கிட்ட சொன்ன? ஒன்றும் இல்லைங்க, பாரதி இப்பெல்லாம் வர சரியாவே சாப்பிட்றது இல்லைல்ல, அத்தை சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. உங்ககிட்ட சொன்னாங்க இல்லையா, அதேதான் என்கிட்டயும் சொன்னாங்க. சரி அதான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி எதனா வாங்கி கொடுப்போமே அப்படின்னு பார்த்தேன். அப்பதான் எனக்கு தோணுச்சு, அவளுக்கு மில்க் ஷேக்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, அதுதான் வீச்சுக்கிட்ட சொல்லி வாங்கிட்டு சொன்னேன். அட்லீஸ்ட் அவள் அதையாவது குடிச்சிட்டு போவாள்ல அப்படின்றதுக்காக வாங்கிட்டு சொன்னேன். வேற ஒன்றும் இல்லைங்க, எனக்காக என்னதோ ஒன்று நீ பார்த்து செய்யறல, ஆனா என்ன விரும்புறேன்னு மட்டும் ஒத்துக்க மாட்டேன். அப்படிதானே வச்சு? வேண்டாம் வச்சு, இனிமே நீ என்ன விரும்புறேன்னு ஒத்துக்கவே வேண்டாம். ஏன் பாரதி எதுக்கு இப்படி இருக்கா? பாரு, உன்னை நினைச்ச ஒரு குடும்பமே வருத்தப்பட்டு இருக்கு. அத்தை மாமா சாரு நிலா குட்டின்னு. ஆனா நீ என்னடானா நடக்காத ஒன்னத்தை நினைச்சு ஆசைப்பட்டு இருக்க. தயவு செஞ்சு இதை மாத்திக்க பாரதி. உன்னால இங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. நீ ஒரு ஆள் சாப்பிடலன்னதும் இங்க யாருக்குமே நிம்மதி இல்லை தெரியுமா? ஆனா இதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையா? அது சரி, அப்ப லட்டு நான் தான் ரொம்ப கண்ணுங்கருத்தமா பாத்துட்டு இருக்கேன்னு நினைச்சேன். அது இப்பதான் தப்புன்னு தெரியுது. என்ன தவிர எல்லாருமே கண்ணுங்கருத்தமா தான் பாத்துட்டு இருக்கீங்க போல இருக்கு. புரிஞ்சா சரிதான். சரி நீங்க போங்க, நான் இவளுக்கு டிஃபனை கொடுத்துட்டு அந்த ஷேக்கை குடிக்க சொல்லிட்டு அவளை காலேஜ்க்கு அனுப்பி விடுறேன். அண்ணி எனக்கு டிஃபன் வேண்டாம், நான் மில்க் ஷேக் மட்டும் குடிக்கிறேன், அது மட்டும் போதும். அது சரி சரி, அதையாவது குடிக்கிறோம். டே விச்சு, அது கொடு, அதையாவது குடிச்சிட்டு அவ கிளம்பட்டும். சரிங்க சார், இருந்தாங்க. கொடு விச்சு. ஆமா விச்சு, அது ஸ்ட்ராபெரியா? ஏன்னா லட்டுக்கு ஸ்ட்ராபெரி மட்டும் தான் பிடிக்கும், அதை தவிர வேற எதுவுமே பிடிக்காது. ஆமா சார், ஸ்ட்ராபெரி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் வித்தவுட் ஐஸ் தான். அவங்க வித்தவுட் ஐஸ் தானே குடிப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். சொல்லு. டைம் ஆயிடுச்சுடா, நான் கிளம்புறேன். அட ஆமாமா, சரி நீ கிளம்பு. இன்னைக்கும் ஸ்ரீ வரலாம், இல்ல விச்சு கூட்டிட்டு போக சொல்லவா? இல்லண்ணா, ஸ்ரீ வரா, நான் ஸ்ரீ கூடவே கிளம்புறேன். சரி லடு, பாத்து கிளம்பு. என்ன இது வந்தாலும் அண்ணா கால் பண்ண. கண்டிப்பா அண்ணா, கிளம்புறேன். அண்ணி கிளம்புறேன். அண்ணி பார்த்து பாதி பத்திரமா போயிட்டு வா. நீயும் நானும் ஒரு ஜாதி, உள்ளே உறங்கோ ஏக்கத்திலே, உனக்கும் எனக்கும் சரி பாதி, கண்களை வருதும் தேனிசையில் என் காலம் கவலையில் நாடொரு கடிகாரம், ஏன் சுற்றுகிறோம் என்று தெரியாமல் சுற்றுதம்மா இங்கு என் வாழும். நிலக்குட்டி, நானும் கிளம்புற டைம் ஆகுது. சரிடா விச்சு, கிளம்பு. விச்சு ஃபேக்டரிக்கு தானே போறேன்? இல்ல சார், சைட் ஒன்றுக்கு போகணும், அதுக்கு போயிட்டு அப்புறமா தான் சார் ஃபேக்டரிக்கு போறேன். போக கொஞ்சம் நேரம் ஆகும் சார். அப்படியா, சரி ஓகேடா, நீ போ, நான் ஷரத்துக்கு கால் பண்ணி பேசுறேன். நான் வர கொஞ்சம் நேரம் ஆகும். சரிங்க சார், நான் கிளம்புறேன்.
நிலாக்குட்டி கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. சரி, இருடா சாப்பிட்டு போவேன். இல்ல நிலாக்குட்டி, எனக்கு பசி இல்லை, நான் அப்புறம் சாப்பிடுறேன். டைம் ஆகுது, கிளம்புறேன். ஏய் என்னடி ஆச்சு? எதுக்கு இவன் இந்த ஓட்டம் ஓடுறான்? அது அது ஒன்றும் இல்லைங்க. அதான் சொன்னல ஏதோ சைட்டுக்கு போகணும்னு. அவன் வேலைன்னு வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதான் அதுக்கு தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறானே. சரி, நான் ரொம்ப நேரமாக இதை கையில் வச்சுட்டு இருக்கேன். இது காஞ்சே போயிடுச்சு. நான் இதை எடுத்து வைக்கிறேன். நீங்கள் சாப்பிட வாங்க. ஏய் நான் சாப்பிட்டதா இருக்கட்டும். இரு, உன்கிட்ட பைசல் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. இருடி. இல்ல இல்ல, எது வந்தாலும் நம்ம அப்புறம் பைசல் பண்ணிக்கலாமே. இட்லி ரொம்ப காஞ்சி போச்சு. நான் இதை எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். என்னாச்சு இவங்க ரெண்டு பேருக்கு? அவன் என்னன்னா காலைல சுடுதண்ணி ஊத்துற மாதிரி குதிச்சுட்டு ஓடுறான், இவன் பின்னாடியே ஓடுறாளே. என்னமோ ஆயிடுச்சு. அடி குல்ஃபி, இப்ப எஸ்கேப் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக மாட்டேடி, வர்றேன், பின்னாடியே வரேன்டி. டேய் மச்சி, என்னடா ஏதோ அர்ஜென்ட்னு வர சொன்ன? என்னாச்சு? என்னடா நேற்று பட்ட பிளான்ல இருந்தா சொதப்பலாம் என்ன? சொதப்பெல்லாம் எதுவும் இல்லடா, ஆனா பிளானை நம்மளே ஊத்தி மூடினு போல இருக்கு. என்னடா மச்சி என்ன சொல்ற? டேய் நான் வேற ரொம்ப ஆர்வமா இருக்கேன்டா. நீ என்னடா திடீர்னு பிளானை ஊத்தி மூடினுன்ற? எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுடா. என்ன பண்ண, எல்லாம் என் தலை எடுத்து. பாரதி கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்க கூடாதாமா, இதோட பிரச்சனையை முடிக்கணுமாமா அப்படின்னு என் அண்ணன் என்னை கூப்பிட்டு வார்ன் பண்றாரு. டேய் மச்சி, என்னடா உங்க அண்ணனே ஒரு பெரிய வில்லன், அவர் என்னடா இதை போய் ஸ்டாப் பண்ண சொல்றாரு? டேய் உங்க அண்ணன் கிட்ட சொன்னியா பாரதி ஒரு 4 பேர் மத்தியில கை நீட்டி அடிச்சான்னு சொன்னியா இல்லையா? டேய் அதெல்லாம் எல்லாமே சொல்லிட்டேன்டா. எங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது, அவர் பிசினஸ்ன்னு வந்தாதான் வில்லன். மற்றபடி பொண்ணுங்க விஷயத்துலலாம் கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ மாதிரி தான். அவர் பொண்ணு விஷயத்துலலாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவர். ஏன்னா எங்க அக்கா இருக்கால, அதான் கனடால இருந்து வந்திருக்கால எங்க அக்கா கீர்த்து, அவ மேல இவர் உயிரே வச்சிருக்காரு. அப்போ நம்ம வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கானும் போது அடுத்த பொண்ணையும் மதிக்கணும்னு ரொம்ப நிறைய ரெஸ்பெக்ட் கொடுக்குறவர் அவரு. மச்சி என்ன மச்சி, உங்க அண்ணன் பார்த்தா டெரரா இருக்காரு, நீ என்னடா அவர் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அது இதுங்கிற? சரி அப்புறம் என்ன, அப்ப பிளான் டோட்டலா க்ளோஸ் ஆ? அது எப்படி அவ்வளவு சீக்கிரம் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன்? எங்க அண்ணன் சொல்லிட்டான், அப்படியெல்லாம் என்னால க்ளோஸ் பண்ண முடியாது. அவளை நான் சும்மா விடலாமா? அப்படிலாம் என்னால சும்மா விட முடியாது. அவளை நான் ஏதாவது பண்ணணும், அவளை நான் பழிக்கு பழி வாங்கி ஆகணும்டா. அது எப்படி இருக்க முடியும்? அதை உங்க அண்ணன் வச்சுக்க கூடாதுன்றாரு. உங்க அண்ணனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு என்ன, உனக்கு என்ன விட நல்லாவே தெரியும். அவர் சொல்லி அவர் பேச்சை மீறி ஏதாவது பண்ண கண்டிப்பா என்ன நடக்கணும் உனக்கே தெரியும்ல. இந்த பக்கம் உங்க அண்ணனா, அந்த பக்கம் பாரதியோட அண்ணன். அவருக்கு இன்னும் இந்த விஷயம் எதுவும் காதுக்கு போகலன்னு நினைக்கிறேன். காதுக்கு மட்டும் போச்சு, முதல்ல நீ தொங்குவ, ரெண்டாவது உனக்கு துணைக்கு வந்ததுக்கு என்னையும் சேர்த்து தொங்க விட்டுவாரு. இந்த 2 பக்கமும் அண்ணனுங்க தொலை தாங்க முடியல. இதுல ஹீரோன்ற பேர்ல இன்னொருத்தன், அது யார் அவன் பேர் என்ன, விச்சுவா, அவன் தான் என்னமோ அந்த பொண்ணுக்கு ஹீரோ மாதிரி பாடி கார்டு மாதிரி பின்னாடி காவல் காத்துட்டு இருக்கான். பார்த்தெல்லாம் டெய்லியும் கூட்டிட்டு வரது என்ன கூட்டிட்டு போறது என்னன்னு. டேய் நேத்து கூட ஆட்டோல வந்தாடாம், ஆனா அவன் பின்னாடி பைக்ல வரான்டா. இதுதான் எனக்கு கோவத்தை உண்டாக்குது. அவளையும் பழி வாங்கணும், அவனையும் பழி வாங்கணும். அவ அசிங்கப்பட்டாலே இவனை நான் பழி வாங்கின மாதிரிதான். 2 பேரும் தலை குனிஞ்சு நிக்கணும். இல்லடா, இந்த பக்கம் அண்ணனா இருக்கட்டும், அந்த அண்ணனா இருக்கட்டும், எவன் என்ன பண்ணாலும் சரி, எவனுக்கு நான் அடங்குற மாதிரிலாம் இல்லை. நான் என்ன பிளான் பண்ணணும் அதை கண்டிப்பா செஞ்சே தீருவேன். பண்ணுவேன்டா, கண்டிப்பா பண்ணுவேன். மச்சி நான் கேட்கறேன் தப்பா எடுத்துக்காத, உனக்கு பாரதி மேல ஒரு கண்ணா என்ன? ஏன்டா அப்படி கேட்கறான்? இல்ல மச்சி, உங்க அண்ணனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவர் வான் பண்ணியும் அதையும் மீறி பாரதி மேல நீ கை வைக்கணும்னு நினைக்கிறேன்னா, அதான் உனக்கு ஏதாவது பாரதி மேல எனக்கு அப்படிலாம் எந்த எண்ணமும் கிடையாது. அவ மேலாம் எனக்கு துளி எண்ணமும் கிடையாது. டேய் இப்ப கூட நான் என்ன சொன்னேன், அவ கெஸ்ட் ஹவுஸ்க்கு வருவான், உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ தான் சொன்னேன். எனக்கு வேணும்னு நினைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் அவ அசிங்கப்படணும், அவமானப்படணும், 4 பேர் மத்தியில தலை குனிஞ்சு நிக்கணும். ஐயோ என் வாழ்க்கையே போச்சேன்னு கதறி ஆளணும். அதை நான் பார்த்து சந்தோஷப்படணும். இதுதான்டா எனக்கு வேணும். இல்ல மச்சி, இந்த அளவுக்கு பழி வாங்கணும்னு நினைச்சேன், அதான் ஒருவேளை பாரதி மேல கண்ணோன்னு நினைச்சேன். மச்சான் நல்லா யோசிச்சுக்க, உங்க அண்ணனை பத்தி நல்லா தெரியும். உங்க அண்ணன் வான் பண்ணி நம்ம இந்த விஷயத்துல இறங்கணும், நம்மள பீஸ் பீஸ் ஆக்கிடுவாரு பாத்துக்க. இல்லடா, அண்ணன் காதுக்கு இந்த விஷயம் போகாத அளவுக்கு நான் கண்டிப்பா பண்ணணும். அவளை பழி வாங்கி ஆகணும். சரி இப்ப என்னதான் பிளானு? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ காலேஜுக்கு வருவோம். அவகிட்ட நான் பேசுறேன்னு சொல்லியிருக்கேன். அவளை கண்டிப்பா கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூப்பிடுவேன், அவளும் வருவோம். நீ எவ்வளவு என்ஜாய் பண்ணணுமோ பண்ணிக்கோ. நீ என்ஜாய் பண்றதா நான் என்ன பண்ணணுமோ பண்ணி அவ்வளவு தலை குனிய வைக்கிறேன். கண்டிப்பா தலை குனிய வைப்பேன். இல்லைங்க மாமா, எதுக்கு
கூப்பிட்டீங்க? என்ன கேட்டா மறுபடியும் கேளு. இல்லைங்க மாமா, எதுக்கு கூப்பிட்டீங்க? நீ இப்ப மட்டும் வார்த்தைக்கு வார்த்தை மாமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னமா சொன்னி? லட்டு முன்னாடி என்ன சொன்ன? அஹ், அது அது அப்படிதான் கூப்பிடுவேன். என்ன பண்ணுவீங்க? ம், என்ன பண்ணுவேனா? என்ன வேணாலும் பண்ணுவேன். பண்ணட்டா? ஐயோ 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 மாமாங்க, மறந்துட்டீங்க நீங்க. இப்ப நம்ம ஒன்று ரூம்ல இல்ல, வெளியில பால்கனில இருக்கோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கிச்சன்ல அத்தை இருக்காங்க, தாத்தாவும் மாமாவும் ஹால்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியாம நீங்க என்கிட்ட பம்பிழுக்கிறீங்க. என்ன சொன்ன? கிச்சன்ல அம்மா இருக்காங்களா? ஆமா, இவ்வளவு நேரம் நீ ரூம்ல தானே இருந்தா? அதான் உனக்கு விஷயம் தெரியல என்ன நினைக்கிறேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இல்லைங்க மாமா. சொல்றேங்க. அம்மா கிச்சன்ல இல்ல, பாட்டியை பார்க்காம இருக்க முடியலன்னு உங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அத்தை அத்தை போனீங்களே, என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டீங்களா? அத்தை பண்ண என்ன, தாத்தா இருக்காருல்ல. அடி கோல்பி, நேற்று கல்யாணம் நம்மளே கொஞ்ச நேரம் பிரிஞ்சிருக்க மாட்டோம். தாத்தா மட்டும் பாட்டியா பிரிஞ்சா இருப்பாங்க? உடனே கேட்காது, ஊர்ல இருந்தபோது பிரிஞ்சு தானே இருந்தாங்கன்னு. அது ஊர்ல இருந்ததால உடனே வந்து பார்க்க முடியல. உங்க பெரியம்மா வீடு பக்கத்துல தானே இருக்கு. அதான் தாத்தாவும் அம்மாவும் சேர்ந்து பாட்டியை பார்க்க போயிருக்காங்க. தாத்தாவுமா? ஐயோ கடவுளே. தாத்தாவும் தான். ஸோ தாத்தாவும் அம்மாவும் வீட்டுல இல்ல. தாத்தாவும் ஆத்தியும் இல்லைன்னா என்ன, மாமா இருக்காருல்ல. என் செல்ல பொண்டாட்டியும் ஒண்ணுமே தெரியாம இருக்கீங்க. உங்க மாமா அதான் என் அப்பா, அவரு காலையிலேயே ஃபேக்டரிக்கு கிளம்பிட்டார். ஐயோ, இப்படி எல்லாரும் எனக்கு கலட்டி விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதே. நான் வேற இவர்கிட்ட வாய் ரொம்ப ஓவரால பேசியிருக்கேன். அப்புறம் குல்ஃபி பாரதி அவ காலேஜுக்கு கிளம்பிட்டான். விச்சு ஒரு சைட்டுக்கு போயிருக்கோம். ஸோ வீட்டுல யாருமே இல்லை, நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். நான் கூட இப்போதைக்கு ஃபேக்டரிக்கு கிளம்ப வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் லேட்டாக போனாலே போதும். உனக்கும் ஸ்கூலுக்கு நிறைய நேரம் இருக்கு. என்ன கூப்பிட்டேன்? இப்படி இவர்கிட்ட தனியா தொக்க மாட்டிருக்கேனே, வாய் வேற கொஞ்சம் ஓவரா பேசியிருக்கேனே. அது மாமாங்க, எனவே இது இரவா பகலா தெரிந்து கொள்வேனுடனே தொடவா வேட்டி சட்ட மேல சிட்டு போரச தூத்துக்குடி முத்தம் போல பையன் சிரிக்க கண்ணும் கண்ணும் கலக்கண கலவரவது நடக்கணும் நடக்கணும் மாசம் ஒரு கண்வா. ஏய், என்னடி குல்ஃபி? என்ன பாதி முன்னாடி என்ன சொன்ன? எங்க இப்ப திரும்பவும் அதை சொல்லு. மறுபடியும் சொல்லி மாட்டிக்கிறதுக்கா? எப்படி மாட்டுவோம் பாருங்க. நான் இல்ல, நீலா எஸ்கேப் ஆயிடு. ஆத்தி. ஏய், என்ன அப்ப எஸ்கேப் ஆனிய? அந்த மாதிரி எஸ்கேப் ஆகலாம் நினைக்கிறியா? என் பொடி டும்பு பொடி எஸ்கேப்பே ஆக முடியாது. இப்போ நான் ஒரு முடிவுல இருக்கேன், அதனால இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. என்ன சொன்ன? அது சும்மா தான் சொன்னேன். நீங்க தானே பாதி மாடி என்ன முதல்ல வெறுப்பேத்துறீங்க, அதனால நான் உங்களை சும்மா வெறுப்பேத்தலாமேன்னு வெறுப்பேத்தினேன். விடுங்க, நான் போறேன். விடுறதா? விடுவேனே, எப்படி விடுவேன் பாரு. பட்டி குல்ஃபி வார்த்தைக்கு வார்த்தை சாரு சாரு. நான் என்ன சொன்னேன்? சின்னதான் வெறுப்பேத்தினேன், ஆனா நீ எத்தனை சாரு? ஏய், ஸ்கோர் பண்றியான்னு கேட்டது ஒரு தப்பாடி. அதுக்கு வாங்க சார், போங்க சார், என்ன சார், ஏது சார், எத்தனை சார் அவ்வளவு சொல்லிட்டேன். இப்ப நான் விட முடியுமா உன்ன? நீங்க பாருங்க, என் மேல தப்பு கிடையாது. நீங்க தான் முதல்ல ஆரம்பிச்சீங்க, அதான் நானும் ஈக்குவலா கொடுக்கலாமேன்னு நானும் கொடுத்தேன். நீங்க சொன்னது மட்டும் கரெக்ட்னா அப்ப நான் சொன்னது கரெக்ட் தானே? டி குல்ஃபி, நான் சொன்னது நீ சொன்னது ஒண்ணா? நான் பொண்டாட்டிங்கிற உரிமையில உன்னை காலாச்சேன். நீ என்ன எப்படியெல்லாம் சாரு சார்னு கூப்பிடுறேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணனால நான் பண்ணேன். நான் சும்மா ஒரு 4-5 வாட்டி தானே கூப்பிட்டேன். ஆமாமா, 4-5 வாட்டி தானே கூப்பிட்டேன். அந்த 4-5 வாட்டி கூப்பிட்டதுக்கு நான் ஏதாவது காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும்ல, அதான் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கொடுக்கட்டா? விளையாடாதீங்க, காலையில ஸ்டார்ட் பண்ணாதீங்க. எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, நான் ஸ்கூலுக்கு போகணும். இன்னைக்கு கீர்த்து வேற வருவான், நான் போய் அவளை பார்க்கணும்ல. விடுங்க. அடி குல்ஃபி, வேணாண்டி. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சாருன்னு சொல்லாதுன்னு. இப்ப சொன்னதுக்கு நீ காம்ப்ளிமெண்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு கிளம்பு. இப்ப எனக்கு கொடுக்கணும், நீ வாங்கணும். வாங்கிக்க, இல்ல நீ கூட நான் வாங்கிக்கிறேன். எது வசதி? அடி செல்ல புருஷன், இப்ப எதுக்கும் டைம் இல்ல. எது வந்தாலும் நம்ம ஈவினிங் பாத்துக்கலாம்.
எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, விளையாடாதீங்க. வாங்க என்ன ஸ்கூல்ல ட்ராப் பண்ணுங்க. முடியாது, எனக்கு வேணும். விளையாடாதீங்க, சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு. டைம் ஆகுது ப்ளீஸ். ஏய், இதை சார் சார்னு சொல்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். அப்ப எவ்வளவு அழகா சொன்னேன். இப்ப அதே மாதிரி அழகா குடுப்பியா? உடுடி. இங்க பாருங்க மாமா, விளையாடாதீங்க. கீர்த்து வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ப்ளீஸ், நான் போறேன். ஏய் பொண்டாட்டி, ஒன்னே ஒன்று தானே கேட்குறேன், கொடுத்துட்டு கிளம்பு. மற்றதை நைட்டு வந்து வாங்கிக்கிறேன். உடுடி. ஒன்னு வாங்காம விட மாட்டீங்க தானே? விடவே மாட்டேன். உடுடி. என்னங்க பண்றீங்க? இந்த உதறு தானே ஓவர சார் சாருன்னு சொல்லிச்சு. அதான் அந்த உதரை பதம் பார்க்குறேன். இனிமே அது சொல்லுமா என்ன? சொல்லக்கூடாதுல்ல. அதான் நல்ல பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துட்டு இருக்கேன். இனி அது சொல்லவே கூடாதுல்ல. சில நேரம் சில 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 என சிறுவில் படப்பட துடிக்குது, எங்கும் வேகம் பூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண நாள்தோறும் காத்திருந்தேன், நானே தவம் இருந்தேன். உனக்காகத்தான் கண்ணே, உனக்காகத்தான். வலிக்குது. வலிக்கணும் முன்னாடி கடிக்கிறது. இந்த தடவை சார்னு சொல்லக்கூடாதுல்ல. அதுக்கெல்லாம் கடிக்கிறது. வீடு கொண்டாட்டி என்ன ரொம்ப வலிச்சதா என்ன? பண்றதெல்லாம் பண்ணிட்டு வலிக்குதானே கேக்குறீங்க? எப்படி கடிச்சிட்டீங்க தெரியுமா? அச்சோ, என் செல்ல கொண்டாட்டி சாரிடி. அதனால நீ சார் சார்னு சொன்னது தப்பு இல்லை. இன்னொரு தடவை சொல்லக்கூடாதுல்ல. அதுக்குதான் இந்த கடி. இன்னும் கொஞ்சம் பலமா கடிக்கலாம். ஆனா என் பொண்டாட்டி போவாங்கல்ல, அதனாலதான் ப்ளீஸா கடிச்சிருக்கேன். இன்னும் கடிப்போம். கடிப்பேன். போடாவா? எங்க போகிறது? என் பொண்டாட்டி விட்டுலாம் என்னால எங்கேயும் போக முடியாது. எல்லாம் போதும். அதை வாங்க வேண்டியதை வாங்கிட்டீங்களா? கிளம்பலாமா? வாங்க வேண்டியது ஒன்னே ஒன்று தான் வாங்கியிருக்கேன். இன்னும் நிறைய பாக்கி இருக்கு. போயிட்டு வந்து வாங்கிக்கலாம். சரி கிளம்பலாம். ஆமா, ஈத்து வந்து வேலை என்னாச்சு? ஓகே ஆச்சா? அது எப்படி ஓகே ஆகாம இருக்கும்? எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஆனா ஓகே பண்ணி கொடுத்தது நான் இல்ல. என்னடி குல்பி, நீ இல்லையா? அப்ப வேற யாரு? வேற யாரு? எல்லாம் உங்க எனிமி தான். எனிமியா? ஏய், யாருடி ஏன் எனிமி? அதுவா? அது மிஸ்டர் விக்ரம். குல்பி, அவர் என் எனிமி நான் சொன்னேனா? நீங்க பார்க்கும் போதெல்லாம் அவரை அப்படிதானே முறைக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, அவர் என்கிட்ட பேசினாலே அவ்வளவுதான் செம்ம கோவமாயிடுறீங்களே. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன? எல்லாம் எனக்கு தெரியும் மாமா. முறைச்சா எனிமி ஆயிடுவாரா? எனக்கு சின்ன கோவம் இருக்குதோ. என் பொண்டாடி கிட்ட வந்து நான் லவ் பண்றேன்னு சொன்னோம், எனக்கு கோவம் வராதோ? அந்த கோவம் தான். அதான் இப்ப என் பொண்டாடி எனக்குன்னு ஆயிடுச்சுல. அதனால இனிமே அவர் எனக்கு இனிமேலாம் கிடையாது. அவரும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். ஆமா, கீர்த்துக்கு ஹெல்ப் பண்ணாரா? சும்மா சொன்னேன் மாமாங்க. அதெல்லாம் அவர் தான் பாத்துக்கிட்டாரு. கீர்த்துவை கூட்டிட்டு போயிட்டு பிரின்சிபால்கிட்ட பேசி ஓகே பண்ணி பெர்மிஷன் வாங்கினது எல்லாமே அவர் தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப கீர்த்துவோட அந்த கேம்பஸ் பத்தின எல்லா பொறுப்பும் அவர் தான். முழுக்க முழுக்க அவரோட பொறுப்பு தான். ஓ அப்படி. கீர்த்து உங்ககிட்ட விக்ரம் மாட்டிக்கிறது முடிக்க போறான்னு நினைக்கிறேன். விக்ரம நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நீங்க அப்படி சொல்றீங்க? இப்போ உனக்கு புரியாது, போக போக புரியும். கீர்த்துவ பத்தி உனக்கு இன்னும் முழுசா தெரியல. அவகிட்ட ஒருத்தன் மாட்டினா அவ்வளவுதான். அவ நூல் நூலா பிரிச்சு எடுத்துருவான். ஆமாங்க, நீங்க சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான். நேற்றுக்கு என்ன நடந்தது தெரியுமா? விக்ரம் சாரை பார்த்து ஆபீஸ் பாய் என்னாச்சு, வாடா தம்பி போடா தம்பின்னு கூப்பிட்டுட்டான். அவ்வளவுதான். என்னடி சொல்ற? ஆமா, அதுக்கு விக்ரம் என்ன சொன்னான்? விக்ரம் சார்லாம் எதுவும் சொல்ல. அவர் ரொம்ப நல்ல டைப் தானே. இவ தெரியாம சொன்னான்ட்டு அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அதனால என்ன இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, பரவாயில்ல இருக்கட்டும்னு விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் தான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணது. உண்மையிலே ரொம்ப நல்லவர் தான். என் பொண்டாட்டிக்கிட்ட பேசும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. சரி 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 கிளம்பலாமா? கிளம்பலாங்க, டைம் ஆகுது. ஏ பாரதி, உனக்கு என்ன தாண்டி ஆச்சு? நீ முன்ன மாதிரி இல்ல தெரியுமா? முன்னாடிலாம் எப்பவுமே துருன்னு ஜாலியா இருப்பேன். போத குறைக்கு எல்லாரையும் திட்டுவேன், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவேன். ஆனா இப்பெல்லாம் உன்கிட்ட இந்த கோவத்தை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. இப்ப பாரு அமைதியா இருக்க, பார்த்தா டல்லா இருக்க. இது பாரதி தானான்னு நினைக்கிற அளவுக்கு இருக்க. ஏண்டி, என்ன தாண்டி உன் பிரச்சனை?
உனக்கு எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் என்கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லுவேன். ஆனா இப்ப எதுவுமே என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற. பாரதி, என்னடி ஆச்சு? நீ ஏன் ஃபோன் பண்ணி என்னை என் சித்தி வீட்டுக்கு வந்து 10 நாள் இருக்க சொன்னேன். நானும் அம்மா அப்பா கிட்ட அதை இதை சொல்லி எங்க சித்தி கிட்ட இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி நான் இங்க 10 டேஸ் தங்குறேன்னு சொல்லி உனக்காக சித்தி வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணேன். இப்ப என்னடா என் கூட தான் காலேஜுக்கு வரேன், என் கூட தான் வீட்டுக்கும் போறேன். ஆனா விச்சு அண்ணா பாவம்டி. விச்சு அண்ணா நம்ம பின்னாடி மாங்கன்னு வந்துட்டு இருக்காரு. அவர் வராருன்னு தெரிஞ்சும் நீ அவர் கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிற. ஏய், என்னதாண்டி நடக்குது? எனக்கு எதுவும் புரியல. எல்லாமே பார்க்க எனக்கு குழப்பமா இருக்குடி. ஸ்ரீ, எல்லா குழப்பத்துக்கும் சீக்கிரமே உனக்கு விட தெரிஞ்சிடும். ரொம்ப குழம்பாத, நடக்கத அப்படியே வேடிக்கை பாரு. சரி வா, நம்ம காலேஜ்க்கு போலாம். இந்த ஆரம்பிச்சிட்டியா? ஏற்கனவே நான் பெரிய குழப்பத்துல இருக்கேன். இப்போ நீ என்னடானா நடக்கத அப்படியே வேடிக்கை பாரு, எல்லாமே உனக்கே புரியும்ன்ற. பாரதி, உனக்கு என்னமோ ஆயிடுச்சு, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா உன் மனசுக்குள்ள வேற ஏதோ இருக்கு, அதை என்கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிற. இங்க பாரு பாரதி, மனசுக்குள்ள எதையும் ரொம்ப நாள் போட்டு போட்டி வைக்காத. அதை யார்கிட்டயாவது நீ சொல்லிடு. உனக்கு பிடிச்சவங்க கிட்ட யார்கிட்டயாவது நீ சொன்னீனாதான் உன் மனசு பாரம் குறையும். தயவு செஞ்சு ஒரு ஃப்ரெண்டா என்கிட்ட சொல்லு. என்கிட்ட சொல்ல உனக்கு விருப்பம் இல்லையா? விச்சு அண்ணாவை தான் நீ மனசார நினைச்சிட்டு இருக்க. அட்லீஸ்ட் அவர்கிட்டயாவது உன்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண. இப்படி எதுவுமே ஷேர் பண்ணாம இருந்தேன்னா ரொம்ப கஷ்டம்டி. எனக்கு பயமா இருக்குடி. என் ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் ரொம்ப ஆசையா நினைக்கிற வெடி. நான் என் ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற வெடி. நான் இங்க பாரு பாரதி, எல்லாரும் உன்னை பிடிவாதக்காரி கோவக்காரின்னு சொல்லும்போது எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பிடிவாதத்துக்கு பின்னாடியும் அந்த கோவத்துக்கு பின்னாடியும் ஒரு நல்ல உள்ளம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது உன்னால என்னால இழக்க முடியாது. இங்க பாரு, நீ இப்படியே இருந்தா உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குடி. இப்படிலாம் இருக்காத பாரதி. உனக்கு என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல. உனக்கு பிடிச்சவரு விச்சாருனா தானே, அட்லீஸ்ட் அவர்கிட்டயாவது போய் சொல்லுடி ப்ளீஸ் டி. ஸ்ரீ, உண்மையாவே உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஸ்ரீ. ஆரம்பத்துல இருந்து எனக்கு நீ நல்ல ஃப்ரெண்டா நடந்துட்டு இருக்க, இவ்வளவோ அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்க. ஆனா நான் தான் எதையுமே காதல வாங்காம திமிர்த்தனமா இருந்துட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். சாரி ஸ்ரீ. ஸ்ரீ, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு, நான் கண்டிப்பா செய்யறேன். ஸ்ரீ, என்கிட்ட இது வரைக்கும் நீ எதுவுமே கேட்டது இல்லைல்ல. உனக்கு ஏதாவது வேணுமா என்கிட்ட கேளு. உங்க வீட்டுக்கோ இல்லை உங்க அம்மா அப்பாக்கோ உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு ஸ்ரீ, நான் கண்டிப்பா செய்யறேன். பாரதி, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? இங்க பாரு பாரதி, எனக்கு என்ன தேவை இருக்கு? எந்த தேவையும் இல்லை. எல்லா தேவையும் என் அம்மா அப்பா எனக்கு பூர்த்தி செஞ்சுட்டாங்க. எனக்கு எந்த தேவையும் கிடையாது. எனக்கு என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நான் கேட்கறது ஒன்று, இவ பதில் சொல்றது ஒன்று. என்ன பேசிட்டு இருக்க நீனு? இல்லை ஸ்ரீ, உனக்கு 1000 கஷ்டம் வந்த போதெல்லாம் ஆனால் நீ என்கிட்ட ஒரு நாள் கூட இது வேணும் பாரதி, அது வேணும் பாரதின்னு என்கிட்ட ஒரு நாள் நீ கேட்டது கிடையாது. ஆனா மற்ற எல்லாருமே பாரதி பாரதி எனக்கு இது வாங்கி தரியா, பாரதி எனக்கு இது தரியா, அது செய்யறியா அப்படின்னு என்கிட்ட தேவைக்காக பழகிறவங்க நிறைய பேர். ஆனா நீ மட்டும்தான் எதையுமே எதிர்பார்க்காம ஒரு நல்ல ஃப்ரெண்டையும் கூட ஆரம்பத்துல இருந்து இருக்கிறவ. ஏய் லூசா நீனு? தேவைக்காக பழகிறது பேரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, அது வேற. அதை நான் என் வாயால சொல்ல விரும்பல. இங்க பாரு, என் தேவையை பூர்த்தி பண்ண எனக்கு எங்க அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு எந்த தேவையும் கிடையாது. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுடி. இல்லை ஸ்ரீ, எனக்கு தெரியும் நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. நான் நினச்சிருந்தா உனக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கலாம். ஆனால் எனக்கு உன் கஷ்டம் பெருசாகவே தெரியல. சும்மா காலேஜில் பார்க்குறோம், சிரிக்கிறோம், பேசுகிறோம் அப்படின்னு மட்டும் தான் நான் நினச்சிட்டேன். இப்போதான் ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு இப்போதான் எனக்கு புரியவே செய்யுது. சாரி ஸ்ரீ, நான் பெருசாக உனக்கு எந்த ஹெல்ப் பண்ணதில்லைல்ல, அதுக்கு தான் கேட்குறேன். உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு, நான் கண்டிப்பாக செய்கிறேன். எனக்கு உனக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது. ஓ அப்படியா? அப்ப எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றியா? கண்டிப்பா ஸ்ரீ, என்ன பண்ணணும்னு சொல்லு. உனக்கு என்ன வேணாலும் கேளு, எது வந்தாலும் நான் செய்யறேன். உனக்கு காசு வேணும்னாலும் கேளு, நான் கண்டிப்பா அன்னைக்கிட்ட கேட்டு உனக்கு வாங்கி தரேன். எனக்கு தேவை நீ நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். உனக்கு என்ன வேணும்னு கேளு ஸ்ரீ. ஹே லூசு, காசு பணம்லாம் பார்த்து வர்றதுக்கு பேரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. எனக்கு காசும் வேணாம், பணமும் வேணாம். எனக்கு என் ஃப்ரெண்டோட செருப்பு தான் வேணும். அவ பழையபடி இருக்கணும். அவ முதல்ல எப்படி இருந்தாலும் அது மாதிரி என் பாரதி திரும்பி வரணும். அப்படி வந்தா எனக்கு அது போதும். அந்த ஹெல்ப் வேணா நீ பண்றியா? சீ, இந்த நிமிஷம் கூட என்ன பத்தி யோசிக்கிற? உன்னை பத்தி யோசிக்கவே மாட்டியா? ஏ பாரதி, உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஏன்னா உன் வீட்டுல நீ செல்லமாவும் வசதியாகவும் வளர்ந்த பொண்ணு, அதனால உனக்கு கஷ்ட நஷ்டம்னா என்னன்னு தெரியாது. ஆனா நாங்களாம் அப்படி கிடையாது. தூங்கி எழுந்தா தூங்கி எழுந்ததுல இருந்து தூங்க போற வரைக்கும் எங்க வீட்டுல கஷ்டத்தை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருப்போமே. அச்சோ, இன்னைக்கு இந்த சீட்டு கட்டணுமா, இன்னைக்கு அது பார்க்கணுமே, அவங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆச்சு, அவங்களுக்கு நகை செய்யணுமே, இப்படி எங்க வாழ்க்கை
தூங்கி எழுந்ததுலேருந்து தூங்க போற வரைக்குமே இது பண்ணணுமா அது பண்ணணுமே இது பண்ணணுமே அப்படி மட்டும்தான் எங்களுக்கு யோசிக்க தோணும். வீட்டில் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கஷ்டத்தை மட்டும் தான் யோசிக்க தோணும். ஆனால் நான் காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அதெல்லாம் எதுவுமே தோணாது. ஏன் தெரியுமா? அது வேற உலகம், இது வேற உலகம். இந்த உலகத்துக்குள்ள வந்ததும் கஷ்டம் நஷ்டம்னு எல்லாமே மறந்து போயிடும். ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுற்றி உட்காந்து அரட்டை அடிச்சு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கும்போது எந்த கஷ்டமும் தெரியாது. அப்படி ஒரு லைஃப்பை தேடி ஓடி வர்றதுக்கு தான் ஒரு நாள் காலேஜ் லீவ் போட முடியாம ஓடி வர்றது. உனக்கு பின்னாடி இவ்வளோ இருக்கா? லூசு, இது எனக்கு பின்னாடி மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பின்னாடி இப்படி ஒரு லைஃப் கண்டிப்பா இருக்கும். ஆனா காலேஜ் உள்ளன்னு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரீ பேர்ட், சுதந்திர பறவை மாதிரி ஜாலியா சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அதுவே வீட்டுக்கு போனதும் பழைய குருடி கதவை தரடி தான். இதுதான் கதை. இங்க பாரு, அதனால சொல்றேன், நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லா ஜாலியா பேசி சிரிச்சு விளையாடிக்கிட்டு எவ்வளவு சந்தோஷத்தை என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளவு சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். அதை விட்டுட்டு நீ என்னடா எப்ப பாரு உம்முன்னு டல்லா இருந்துக்கிட்டு, இதுக்குதான் நான் கேட்கிறேன் என் ஃப்ரெண்டு பழையபடி வரணும்னு. ஆமா ஸ்ரீ, நீ சொல்றது எல்லாம் கரெக்டு தான். இப்பதான் லைஃப்னா என்னன்னு நான் கொஞ்சம் கொஞ்சமா உணர்றேன். ஆனா இந்த லைஃப் எல்லாம் வாழணும், சந்தோஷமா ரசிக்கணும்னு நினைக்கும் போது எனக்குள்ள 1000 கஷ்டம் இருக்கு. இந்த கஷ்டம்லாம் எப்ப மறைஞ்சு போகும்னு தெரியல. எனக்கும் நீ சொன்ன மாதிரி பழையபடி நான் பேசி சிரிச்சு விளையாடணும், இன்னும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் தோணுது. ஆனா இனிமே இருப்பேன்னு தெரியல. ஏய் பாரதி, விச்சு அண்ணாடி, விச்சு அண்ணா வந்திருக்காரு. தெரியும் ஸ்ரீ, நம்ம கிளாஸ் உள்ள போற வரைக்கும் அவன் இங்கே தான் இருப்பான்னு எனக்கு தெரியும். நம்ம போனதுக்கு அப்புறம் தான் அவன் போவான். சரி வா நம்ம போகலாம். பாரதி, என்னடி ஆச்சு? விச்சு அண்ணா பார்க்கவும் கஷ்டமா இருக்கு, உன்னை பார்க்கவும் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா உங்க 2 பேருக்குள்ள என்னதான் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியலடி. ஏய் ப்ளீஸ் டி, போய் விச்சு அண்ணா கிட்ட பேசண்டி. நாளையிலேருந்து நான் அம்மா வீட்டுக்கே போயிடுறேன்டி. நீ அவர் கூடவே வாயே, அதாண்டி நல்லா இருக்கும், உனக்கும் அதாண்டி சேஃபு. டி நானும் உனக்கு பிடிக்கும்ல, எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். இது கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நீ எனக்காக எதுவும் பண்ண வேணாம். நீ பண்ணணும்னு நினைச்சாலும் முடியாது ப்ளீஸ் டி. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி பாரதி வா, நம்ம ரொம்ப நேரமா பஸ் ஸ்டாண்ட்லேயே நிற்கிறோம், காலேஜுக்கு போவோம். அப்பதான் விச்சனாவும் கிளம்புவாங்க. சரி போகலாம். ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சொல்லுங்கண்ணா. கொஞ்சம் இங்க வாமா, உன்கிட்ட பேசணும். இந்த வரேண்ணா. பாரதி ஒரு 5 minutes வெயிட் பண்ணு, அண்ணா கிட்ட பேசிட்டு வரேன். சரி போ. அண்ணா சொல்லுங்கண்ணா. என்னண்ணா? ஸ்ரீ சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேண்ணா. என்னண்ணா இதை கேட்கவா கூப்பிட்டீங்க? இல்லம்மா, நீ சாப்பிட்ட, உன் ஃப்ரெண்டு. ஓ அப்ப பாரதி சாப்பிடல அதானேண்ணா? ஆமா ஸ்ரீ, அவ சரியா சாப்பிட்றது இல்லை. வீட்டில் அத்தை மாமா சாருன்னு எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு ஏதாவது எடுத்து சொல்லு, அவ மனசுல என்ன இருக்குன்னே தெரியல. இப்பெல்லாம் வர வர அவ யாருக்கிட்டையுமே சரியாவே பேச மாட்டேங்கிறா, என்ன சுத்தமா பார்க்க மாட்டேங்கிறா. சரி என்ன பார்க்க வேணாம், என்கிட்ட பேச வேணாம், மற்றவங்க கிட்டயாவது பார்க்கணும்ல பேசணும்ல, அதை கூட அவ செய்ய மாட்டேங்கிறா. இப்ப பாரு ரூம்குள்ளேயே இருக்கா. அவளுக்கு ஏதாவது எடுத்து சொல்லு ஸ்ரீ. அண்ணா நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அவளோட ஆக்டிவிட்டிஸை வச்சு நானே புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு நேரம் அதை பத்தி தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா அவ எதுக்குமே பதில் சரியா சொல்ல மாட்டேங்கிறானா. உனக்கே கொஞ்ச நாள்ல புரியும், உனக்கே கொஞ்ச நாள்ல புரியும்னு என்னையே டைவர்ட் பண்றாளே தவிர அவ எதுக்குமே பதில் சரியா சொல்ல மாட்டேங்கிறானா. என்னம்மா உன்கிட்ட எதுவும் சொல்றது இல்லையா? அண்ணா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்ககிட்ட அவ ப்ரப்போஸ் பண்ணதுல இருந்துதான் இப்படி இருக்கா. அநேகமா நீங்க தான் அவளை ஹர்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால மட்டும் தானே அவ இப்படி இருக்கா. ஸ்ரீ அவ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நான் தான், எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா இவன் நேத்துல இருந்து இன்னும் வேற மாதிரி இருக்கான். அவளோட பேச்சு, அவன் நடவடிக்கை எதுவுமே எனக்கு சரியா படல. இதுக்கு ரீசன் நான் மட்டும்தான் எனக்கு தோணல, வேற என்னமோ இருக்குன்னு தோணுது. ஆனா அவ யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். உன்கிட்டயாவது ஏதாவது சொல்லுவான்னு தான் உன்கிட்ட சொல்றேன். நான் மட்டும் ரீசன் இல்லை, வேற என்னமோ இருக்கு. தயவு செஞ்சு அது என்னன்னு பாருமா. ஏதாவது உனக்கு தெரிஞ்சா என்கிட்ட சொல்லு சரியா? ஏன்னா இப்பெல்லாம் எனக்கு அவளை நினைச்சாலும் ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. இது என்னால சார்கிட்டயே சொல்ல முடியல. நீ கொஞ்சம் அவளை பார்த்துக்க. உனக்கு ஏதாவது அவளை பத்தி தெரிஞ்சதுன்னா உடனே எனக்கு சொல்லு. நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது காலேஜ்ல அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோன்னு உங்களுக்கு தோணுதா? ஆமாம்மா, எனக்கு அப்படிதான் தோணுது. அதனாலதான் நான் உனக்கு கேட்கிறேன், அவளை கொஞ்சம் பார்த்துக்க. என்னண்ணா காலேஜ்ல அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே. ஏன்னா அந்த ரகுவும் காலேஜுக்கே வரது இல்லையேண்ணா. அவன் தான்
ஜெயில இருக்கானே, இப்ப அவன் வெளியில வரதுக்கு வாய்ப்பே இல்லைண்ணா. அதனால நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. சரிண்ணா, அப்படி எதுனா கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேண்ணா. தேங்க்ஸ்மா. எதுவும் இல்லைன்னா சந்தோஷம்தான். ஏதாவதுனா கண்டிப்பா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேண்ணா. ஓகேங்களா? சரிம்மா. முடிஞ்சா அவளை கொஞ்சம் சாப்பிட வை. நீங்க கவலைப்படாதீங்கண்ணா, கண்டிப்பா நான் சாப்பிட வைக்கிறேன். நீங்க தைரியமா போங்க, நாங்க கிளம்புறோம். சரிம்மா, நீங்க காலேஜ் உள்ள போங்க, அப்புறமா நான் கிளம்புறேன். சரிங்கண்ணா, கிளம்புறோம். பாரதி போலாம். சரி ஸ்ரீ போலாம். பாரதி, நானும் விஜயனும் என்ன பேசுவோன்னு கேட்க மாட்டியா? அது உங்களுக்குள்ளது, அதை நான் ஏன் கேட்க போறேன்? வா நம்ம போலாம். சிறு பேச்சை நிறுத்திவிடு பெண்ணே, என்னை மறந்துவிடு, உயிரே மறந்திடு, என்னை வாழவிடு. நான் தொலைத்த நாட்களெல்லாம் மறுபடியும் மலருமா? இந்த உள்ளம் ஏங்குதே, தந்தை தாயை தேடுதே, வழிகள் கூடுதே. என்னடி சரோ, ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு என் முகத்தையே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன பேச வந்து அது சட்டு சட்டுன்னு சொல்றீங்க? அப்போ நாங்க நினைச்ச மாதிரி விஜய் தம்பியும் பிரியாவை விரும்புறாரா? என்ன பாக்குற, உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுக்கு அப்புறமா தான் அர்ஜுன் நீலவும் அவங்க வாழ்க்கையை தொடங்கணும்னு முடிவா இருக்காங்க. ஆமா, நீங்க இருக்க தைரியத்துல தான் விஜய் தம்பி கிட்ட நீங்க சொன்ன மாதிரி பேச போறேன். அவ என்ன பேச போறா, என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியும். உன் ஃப்ரெண்டு பிரியா சொல்றால, கேட்கணும்ல. ஃப்ரெண்டு சொன்னா கேட்கணும்டா. வந்து உட்காரு. பாட்டி, உங்களை பத்தி எனக்கு மட்டும்தானே தெரியும். ஐயோ, ஒரு பக்கம் பாட்டி, ஒரு பக்கம் பியூட்டி. சதானே, உன்னையும் பாப்பாவையும் நல்லபடியா பாத்துக்க முடியும். இப்படி நீ எத்தனை நாளைக்கு ஒண்டி கடையா இருக்க போற? அது சரி பாட்டி, ஆன்ட்டியும் சேர்த்து ஜாயின் பண்ணிட்டீங்களோ? விஜய், வாயை திறக்காத, தயவு செஞ்சு வாயே திறந்துடாத. என்னப்பா விஜய், கேட்டுட்டே இருக்கும், அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அதான் அம்மா கேக்குறாங்கல்ல. கிழவி, என்ன நீ என்ன வேணாலும் பேசிட்டு இருக்கலாம். ஒண்ணு நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, ஆனா விஜய் விஷயத்துல உன்னை தலை இடவே விட மாட்டேன். நீ யாரு? பேராண்டி, என்னமோ சொல்ல வந்திய சொல்லு. உன் மனசை எவ்வளவு நினைச்சிட்டு இருக்கே என்ன? பாட்டி, அது வந்து விஜய், உனக்கு டைம் ஆகுது, நீ காபி குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பு. இருமா, பாட்டியும் விஜய் தம்பி ஏதோ பேசிட்டு இருக்காங்களே, பேசிட்டு இருக்கட்டும். அப்புறமா விஜய் பொறுமையாவே போட்டோம். நீ சொல்லுப்பா. அம்மா வேணாமா, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாப்பா வேற அப்பா வேணும் அப்பா வேணும் நரம் பிடிச்சிட்டு இருப்பான். நீங்க உட்காந்து கதை பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ கிளம்பு. அடி சிரிக்கா என்ன? பாட்டிக்கு புரியும், நீ கிளம்பு. நீ போய் எங்க ஆன்ட்டி கனி அப்புறம் பாட்டி ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்கு, அதனால இங்கதான் இருக்கும். நீ எப்ப வேணாலும் பாட்டியை பார்த்து பேசலாம் விஜய். உன் மனசுல இருக்கிறது தானே, நீ எப்ப வேணாலும் சொல்லலாம். இப்ப நீ கிளம்பு விஜய். சப்ஸ்கிரைபர் பாத்திமா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாத்திமா டியர். விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃபாத்திமா டியர். பாத்திமா செல்லம், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க இந்த பாட்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்க. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் மல்லிகா சிஸ்டர், அவங்களுடைய டாட்டர் தனுஷியாக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தனுஷா டியர். விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தனுஷா டியர். தங்க, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க இந்த பாட்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்க. ஓகே டியர், இன்னைக்கு பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே டியர், கண்ணாமூச்சி கிட்டி மில்க் 2 வீடியோவும் போட்டிருக்கேன், பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர். கண்ணுங்களா, அந்த ஹைப்பையும் தட்டி விட்டுருங்க. அப்புறம் கண்ணுங்களா, நிறைய பேர் அக்கா ஏன் என் கமெண்ட்ஸ் பார்க்கல, எனக்கு ஏன் ரிப்ளை போடலன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நான் எல்லா கமெண்ட்டையும் பார்த்து எல்லாருக்கும் ரிப்ளை போட்டுட்டு தான் இருக்கேன். அது உங்களுக்கு ஷோ ஆகலையா என்னன்னு தெரியல கண்ணுங்களா. என்னன்னு பார்க்குறேன், ஏன்னா இது நான் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நான் ரிப்ளை போட்டு தானே இருக்கேன். ஆமாம் டியர், எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன். கொடுக்கலையேன்னு நினச்சி கோச்சிக்காதீங்க. அன்னைக்கு ஏதாவது எனக்கு வேலை இருந்திருக்கும், அதனால கொடுக்க முடியாத சுச்சுவேஷனாக இருக்கும். மற்றபடி நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுத்துருவேன்ப்பா. கிரியஸ், அப்புறம் நேற்றுக்கு வந்து நான் வெளியில இருந்ததுனால ஃபோன் நெட் ரொம்ப ஸ்லோவா இருந்தது, என்னால் டக்குன்னு வீடியோ கொடுக்க முடியல. அதனால நேற்று லேட் ஆயிடுச்சு. ஐம் ரியலி சாரி. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேன். சீக்கிரம் தான் கொடுத்துருவேன்னு நினைக்கிறேன், பார்க்குறேன். ஓகே டியர்ஸ், பாய். பாய் டியர்ஸ். பாய்டா தங்கங்களா, எல்லாரும் நல்லபடியா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க தங்கங்களா. பாட்டி போயிட்டு வரட்டுமா? வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தா பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும்